அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் பேசுகிறேன். சென்னை வானகரம், அதாவது போரூர் டோல்கேட், அது சம்மந்தமாக தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். முக்கியமாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். வானகரம், மௌலிவாக்கம், கெருக்கம்பாக்கம், குன்றத்தூர், அந்த ரோடு வந்து கெருக்கம்பாக்கம் ரோடு வந்து நேராக போய் ஜாயிண்ட் ஆகுறது, குன்றத்தூர் போய் ஜாயிண்ட் ஆகுது. அந்த ரைட்டில், அந்த குன்றத்துக்கு முன்னாடியே ரைட்டில் எடுத்தோம்னா அது நேராக கும்மணஞ்சாவடி பூந்தமல்லிக்கு போய் சேருது. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா இந்த போரூர் 18 கிலோமீட்டர் டோல்கேட்டில் 4 ஜங்ஷன் கீழே வந்து ரோடுக்கு கீழே வந்து 4 ஜங்ஷன், அதாவது 4 குகைச்சாலை வந்து இருக்குதுங்க. அது வந்து பிரிட்ஜ் ரோடு இருக்குது, 4 பிரிட்ஜ் ரோடு இருக்குது. இந்த 4 பிரிட்ஜ் ரோட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 15 ஊர் வந்து ஜாயிண்ட் ஆகுது, கனெக்டிவிட்டி ஆகுது. இந்த 15 ஊர்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் வந்து குடியிருக்காங்க. இந்த 30 லட்சம் பேருக்கும் இந்த 4 பிரிட்ஜ் ரோடு தான் இருக்குது. எப்படின்னா, ஃபஸ்ட்டு கெருங்காம்பாக்கம் பிரிட்ஜ் இருக்குது, அதுக்கப்புறம் திருநீர்மலைக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அப்புறம் தண்டலத்துக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அப்புறம் அனகாபுத்தூருக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்குது, கடைசியாக வெஸ்ட் தாம்பரத்துக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இந்த 4 பிரிட்ஜுக்கும் அதை தவிர்த்து விட்டால் எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது. முக்கியமாக இந்த 18 கிலோமீட்டர் போரூர் தாம்பரம் வழிச்சாலையை முழுக்க மொத்தமாக லாக் பண்ணியிருக்காங்க, அடைச்சிருக்காங்க. சர்வீஸ் ரோடு வந்து இல்லவே இல்லை. சர்வீஸ் ரோடுன்னு இருக்குது, சர்வீஸ் ரோடுங்கிறது கணக்கு காட்டுறதுக்காக இருக்குது. ஒரு 3 கிலோமீட்டரில் சர்வீஸ் ரோடு தொடங்க நிறுத்திடும். இன்னொரு இடத்துல அனகாபுத்தூர் பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் சர்வீஸ் ரோடு இருக்குது, முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி கெருக்கம்பாக்கத்துலேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே வேணும் எவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில் அதை சுற்றியுள்ள மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் அது சம்மந்தமாக கட்டாயமாக நான் ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். இருக்குது, எங்கிட்ட ஃபோட்டோவே இருக்குது. ரொம்ப மோசமான அளவில் ஜனங்க தினமும் அங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, 2 பக்கமும் சர்வீஸ் ரோடு NHAI கட்டாயமாக போடணும். ஏன் போடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன்னு கேட்டுங்க. இந்த 18 கிலோமீட்டரில் அந்த இடத்த கொடுத்தவங்க எல்லாருமே விவசாயிகள், பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. தங்களுடைய மக்கள், தங்களை சார்ந்த மக்கள், பொதுமக்கள் எல்லோரும் வந்து பயனடைய வேண்டும் என்று இந்த இடத்த வந்து கொடுத்தாங்க.
தனியார் விவசாயிகள், பாமர விவசாயிகள், ஏழை விவசாயிகள் இவங்க தான் இடத்த கொடுத்தாங்க. ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, அவங்ககிட்ட வந்து விவசாய நிலங்களை அடிமட்ட விலைக்கு வாங்கி கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு, கொளுத்து போன முதலாளிகளுக்கு இன்னைக்கு அரசாங்கம் தூக்கி வாரி கொடுத்திருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா நீங்கள் சம்பாதிக்காகவும், நீங்கள் டோல்கேட் ரோடு போட்டு சம்பாதிக்காக கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏழை விவசாயிகள் இடத்தை கொடுக்கல. தங்களுடைய நிலங்களை, விவசாய நிலங்களை, தங்களுடைய வாழ்வாதாரங்களை அவங்க கொடுக்கல. எல்லோரும் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்தாங்க. இதுக்கு என்ஹெச்ஏஐக்கு முதன்மையான கண்டனத்தை, வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன். ரொம்ப ரொம்ப மோசமான என்னன்னா, இந்தியாவிலே ஜாதி அடிமைகளை கூட கேவலமான அடிமைகள் நீங்கள் தான் அப்படின்னு எனக்கு தோணுது. அரசாங்க அதிகாரிகள் தான் ஜாதி அடிமைகள் கூட கேவலமான அடிமைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கார்பரேட்டுக்காக இரவும் பக்கமும் ராப்பகலாக உழைக்கிறாங்க. கவர்மெண்ட்டு ஒரு ஸ்கீம் கொண்டாடுது, அதை கவர்மெண்ட் வந்து பயன்படணும் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு டோல்கேட்டில் வருஷத்துக்கு 10,000 கோடி ரூபா வசூலாகுதுங்க. ஆனால் இது எதுவுமே கவர்மெண்ட்டுக்கு போய் சேரல. இது அப்படிங்கிறதான் உண்மை. இது எல்லாமே கார்பரேட் முதலாளிகளுக்கு தான் இன்றைக்கு வரைக்கும் சென்று கொண்டிருக்கின்றது. கான்ட்ராக்டர்ன்ற பேரில், டெண்டர்ன்ற பேரில் வசூல் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் முழுக்க முழுக்க தனியார் முதலாளிகளுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு மக்களாகிய நாங்களும் முழுமையாக பலிகாடாகிறோம். இதை தடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய முன்னெடுப்பு. கட்டாயமாக போரூர் டோல்கேட்டை நிச்சயமாக ஒழித்து கட்டுவேன். கண்டிப்பாக எடுத்து காமிக்கிறேங்க. கண்டிப்பாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நான் செய்வேங்க. போரூர்லேருந்து தாம்பரம் வரைக்கும் கட்டாயமாக சர்வீஸ் ரோடு கட்டாயமாக அமைக்கப்படும். அது முழுக்க முழுக்க பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்படும். எதிர்காலத்தில் எனது இந்த திட்டம் கண்டிப்பாக நிறைவேறும். இவங்களை நான் மாற்றணும்னு நினச்சேன். எவ்வளவோ முயற்சி பண்ணேன், மனு கொடுத்து பார்த்தேன், எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இவங்களை மாற்றவே முடியலை. இவங்க மாறுவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. எனவே இனி போராட்டம் தான். கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து இதற்கான தீர்வை நாம் காண்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.